வணக்கம். ஓஷோ உலகம். இதயத்தில் பிறக்கச் செய்து உலகத்தை நோக்கி நறுமணம் பரப்புவது, இதுதான் சமயத்தன்மை அப்படின்றத உண்மையான சமயவாதிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அவங்கள பொறுத்த அப்படின்னா, அதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, அவங்க உள்ளம் இருக்குல்ல, அவங்களுடைய மனசு இருக்குல்ல, அந்த மனசு அந்த விஷயத்தை உண்மை என ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது உண்மை, இது உண்மையாகவே ஃபேக்ட் அப்படின்றத அவங்க மனசு ஏற்றுக்கிட்டு, அவங்க மனசில் அதை உணர்ந்து ஃபீல் பண்ணி கண்டுபிடித்து, இது நிச்சயமாக அருமையான விஷயம், உயர்ந்த விஷயம், உன்னதமான விஷயம், மக்களுக்கு கூறப்பட வேண்டிய விஷயம், மக்களுக்கு கற்றுத்தர வேண்டிய விஷயம், மக்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கக்கூடிய விஷயம், மிகப்பெரிய திருப்புமுனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயம் இது. இதை கட்டாயம் மக்களுக்கு சொல்லி ஆகணும், மக்களுக்கு தெரிவித்தாக வேண்டும், மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இது அப்படின்ற மாதிரி அவங்களே கண்டுபிடித்து, அவர்களே உணர்ந்து, அவர்களே ஆராய்ச்சி செய்து அதை முழுமையாக அதை உணர்ந்து அப்படின்னு அவங்க முழுமையாக உணர்ந்தால் மட்டும்தான் அதை அவங்க நம்புவாங்க. அப்படி தாங்கள் உண்மையாக உணர்ந்த அந்த உன்னதமான விஷயங்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும், மக்களிடம் பரப்ப வேண்டும். மக்களை இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பல மடங்கு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும், உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி செல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைப்பார்கள் உண்மையான ஆன்மீக பெரியவர்கள், மேதைகள், ஞானிகள். அதான் உண்மை, உண்மையான சமயவாதிகள் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுங்க. அவங்கள பொறுத்தளவில் இந்த ரிலிஜியன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, சமயம், அந்த ரிலிஜியன்றது மதம் அப்படின்னுல, மதம்ன்றது ஆக்சுவலாக அவங்க நேரடியாக உணரணும், உண்மையை உணரணும், உண்மையாக உணர்ந்ததை மட்டும்தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன சொல்ல போனால் கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை கூட உண்மையான ஞானிகள், உண்மையான சமயவாதிகள் கடவுள் அப்படின்றது கூட ஏற்கனவே நம்ம கடவுள்னு இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அதை கூட அவங்க பெருசாக நினைக்க மாட்டாங்க. ஏன்னா கடவுள் அவங்கள பொறுத்தவரை கடவுள் என்பது நிரூபிக்கப்படாதது. கடவுள் என்பதற்கு ப்ரூஃப் இல்லை, கடவுள் என்பதற்கு ஆதாரம் இல்லை, கடவுள் என்பது நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம், நிரூபிக்கப்படாத ஒரு அம்சம் அப்படின்னு. அதனால் மிகப்பெரிய அறிவாளிகள், மிகப்பெரிய ஞானிகள், மிகப்பெரிய மேதைகள், மிகப்பெரிய ஆன்மீக மனிதர்கள் அவங்க அவ்வளவு எளிதாக இந்த கடவுள் அப்படின்ற விஷயத்தை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கிற மாட்டாங்க. அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொண்டு அதை தலையில் வைத்து கொண்டாடி அப்படிப்பட்ட காரியத்தை அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லப்போனால், நிரூபணம் ஆகாத எந்த விஷயத்தையும் உண்மையான ஞானிகள், உண்மையான மேதைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க அவங்களே ஃபீல் பண்ணணும், அவங்களே கண்டுபிடிக்கணும், அவங்களே உணரணும், அவங்களே இது உண்மைதான் அப்படின்றது பல நுணுக்கமான ஆராய்ச்சிகளை எல்லாம் செய்து கண்டுபிடித்து உணர்ந்து அப்படி இருந்தால் மட்டும்தான். அதனால் இப்போ நீங்கள் மிகப்பெரிய மனிதர்கள்லாம் நமக்கு நிறையா நூல்களை நிறையா எழுதியிருக்காங்க, ஏகப்பட்ட சொற்பொழிவுகளை பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு அறக்கருத்துக்களை எத்தனையோ வருடங்களாக எழுதியிருக்கிறார்கள், கூறியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே தான் வர்றோம். அந்த காலத்துலேயும் கேட்டிருக்காங்க, இப்போவும் நம்ம காலத்துலேயும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். பல ஞானிகளும் மேதைகளும் எழுதுகிறத நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ அது எல்லாமே அப்படின்னா அவங்க தாங்களே உணர்ந்த விஷயத்தை அவங்க எழுதியிருக்காங்க, தாங்களே உணர்ந்த விஷயத்தை அவர்கள் பேசியிருக்கிறார்கள், தாங்களே உணர்ந்த விஷயத்தை உலகத்திற்கு கூறியிருக்கிறார்கள் அப்படின்றதான் உண்மை. அப்போ அவங்க உணர்ந்த விஷயம், அவங்க யாரோ சொன்ன விஷயத்தை அப்படியே அவங்க ஆராய்ச்சியே பண்ணாமல் அப்படி ஏற்றுக்கிட்டவங்க கிடையாது. இப்போ கடவுள் அப்படின்றக்காக அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படியே கடவுள் அப்படின்றத மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி, கடவுள் என்பது இதுதான், சமயம் என்பது இதுதான், மதம் என்பது இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வச்சுங்களேன். அதை இந்த உண்மையான அறிஞர்களாகவும் மேதையாகவும் இருப்பவர்கள் அப்படியே அவங்க ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படின்றக்காக உடனே அதை 100% அப்படி ஏற்றுக்கிட்டே இருந்து, அதை அப்படியே உங்களுக்கு எங்களுக்கு இப்படி சொன்னாங்க, நாங்கள் உங்களுக்கு இதை சொல்கிறோம், ஏற்றுக்குங்க, கட்டாயம் நீங்கள் ஏற்றுக்கிறணும், அக்செப்ட் பண்ணிக்கிறணும் அப்படின்ற மாதிரிலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இருக்க ஆட்கள்லாம் சொன்னது உண்மைதானா, இதை எந்த அளவுக்கு நம்பலாம், எந்த அளவுக்கு நம்பக்கூடாது, முழுமையாக நம்பணும்னு அவசியம் இல்லை, முழுமையாக நம்பக்கூடிய அளவிற்கு இது இல்லை அப்படின்றது தான் உண்மை. இது அப்படியே நம்ம எப்படி ஏற்றுக்கிற முடியும்? நம்மளே ஏற்றுக்கிறல அப்படின்னா நம்ம மக்களுக்கு எப்படி ஏற்றுக்கிற சொல்லி நம்ம எப்படி அவங்கள வற்புறுத்த முடியும், எப்படி அவங்கள கம்பல் பண்ண முடியும், எப்படி அதை அறிவுரையாக கூற முடியும்? அப்படி கூறக்கூடாதுல்ல. முதல்ல நாம் ஃபீல் பண்ணணும்ல.
அதாவது சொல்லக்கூடியது, உரையாற்றக்கூடிய மனிதர்கள், எழுதக்கூடிய மனிதர்கள் வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு இது அக்செப்டபிள் ஆகணும், அவங்க அதை ஏற்றுக்கிறணும், அவங்க இது நல்ல விஷயம்னு நினைக்கணும், அவங்க இதை உண்மைன்னு நினச்சி நம்பணும். அவங்க நம்பினா தானே மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அவங்களே நம்பலைன்னா அதை போய் மக்களுக்கு எப்படி சொல்லுவாங்க, மக்களுக்கு எப்படி சொற்பொழிவாற்ற முடியும், மக்களுக்கு எப்படி நூலாக எழுத முடியும் அப்படின்றது. அதனால் வந்து எப்படின்னா மிகப்பெரிய ஞானிகள், மேதைகள் அப்படின்றவங்க வந்து கடவுளை கூட அவர்கள் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆராய்ச்சி செய்வார்கள். கடவுள் என்பது உண்மையா, எந்த அளவிற்கு உண்மை அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து எப்படி உண்மை, எது உண்மைன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் மக்களுக்கு வெளிப்படுத்துவார்கள், கூறுவார்கள், எழுதுவார்கள் அப்படின்றது தான் உண்மை. அதனால் அவங்கள பொறுத்தளவில் கடவுள் தன்மை, சமயத்தன்மை, மதம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மதம்ன்றது அவங்கள பொறுத்தளவில் நிரூபிக்கப்படக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் நிரூபிக்கப்படணும். நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே அது அதாவது சமய ரீதியாக சமய விஷயங்கள் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குல்ல, ஆன்மீக விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆன்மீக விஷயங்களை நிரூபிக்கப்பட்டு அவர்கள் உணர்ந்து அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அதை மதம் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் கடவுள் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவர்களே அதை உணர வேண்டும், நாமே அவர்களே அதை உணர வேண்டும். நாம் உணர்ந்தால் மட்டும்தான் இதை வந்து நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்க வந்து அதை நூலாக எழுதியிருப்பார்கள், பேசியிருப்பார்கள் அப்படின்றதுனால. அதனால் வந்து அந்த வெறுமனே ஒரு நம்பிக்கையை வைத்து நாம் வந்து சமயம் என்றோ மதம் என்றோ கடவுள் என்றோ ஏற்றுக்கொள்வதை விட நிரூபிக்கப்பட்ட விஷயங்களை ஏற்றுக்கொள்வது தான் சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்கிறாரு. ஓஷோ சொல்லக்கூடிய அந்த விஷயம் ஒரு உன்னதமான விஷயம் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ள பட்டதினால் அதை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன்.